சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தனத்தை பார்த்தவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைத்தது. அப்புறம் அவர்கள் வந்து தங்களுடைய கிராமத்துக்கு போன பொழுது அந்த நபர்களை யார் அந்த கிராமத்தில் உள்ள மற்றவர்கள் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைத்தது. அப்புறம் அந்த நபர்கள் வந்து எந்த ஊருக்கு போறாங்களோ அவர்களை பார்த்து மற்றவர்களுக்கும் கிருஷ்ண பக்தி கிடைத்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு செயின் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சங்கீர்த்தனத்தை யார் நேரடியாக பார்த்தார்களோ அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சது. அந்த பக்தர்கள் எங்க போனாங்களோ அவர்களோட தொடர்பு யாருக்கு வந்ததோ அவர்களுக்கும் கிருஷ்ண பக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர்களோடு யாருக்கு தொடர்பு வந்ததோ அந்த மாதிரி அவர்களுக்கும் கிருஷ்ண பக்தி கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கூட இருக்கு, எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி சம்யக் தர்ஷன புமான்னா இந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கின்றார்களோ அந்த நபரை யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பகவானுடைய அந்த கருணையை பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமய தர்ஷன புமான், இதுக்கு இன்னொரு அர்த்தம், பிரமாதமான அர்த்தம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, நாரதர் வந்து நாரத பஞ்சராத்திரம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை எழுதினார். அந்த நாரத பஞ்சராத்திரத்துல வந்து பகவானை எப்படி நேரடியாக வழிபடுவது, பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்துக்கு எப்படி சேவை செய்வது, அந்த விஷயத்தை வந்து நாரத பஞ்சராத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா அந்த நாரத பஞ்சராத்திரத்துல நேரடியான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டை பத்தி எழுதப்பட்டுள்ளது. சோ அந்த புஸ்தகம் வந்து அந்த பக்தி பாதை அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுனால அது ஒருத்தருடைய ஆத்மாவுக்கு மிக உயர்ந்த திருப்தியை கொடுக்கின்றது. மிக உயர்ந்த திருப்தியை கொடுக்கின்றது. சோ இதன் மூலமாக நாரதர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, வியாசதேவர் வந்து வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளார். நீங்க வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிற உயர்ந்த புஸ்தகத்தை எழுதியுள்ளீர்கள். ஆனா அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமும் உங்களுடைய மனசு வந்து திருப்தி அடையவில்லை. ஆனா நான் வந்து இந்த நாரத பஞ்சராத்திரத்தை எழுதினேன். இதுல வந்து பகவானுடைய நேரடி பக்தி தொண்டு வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. இந்த பஞ்சராத்திரத்தை எழுதுவதன் மூலமாக என்னுடைய மனசு வந்து முழுமையாக திருப்தி அடைந்துள்ளது. ஆனா நீங்க வந்து அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமும் உங்களுடைய மனது வந்து முழுமையாக திருப்தி அடையவில்லை. ஏன்னா அதுல வந்து நீங்க கிருஷ்ணருடைய நேரடியான பெருமைகளை வந்து நேரடியாக நீங்க எழுதல, நீங்க மறைமுகமாகத்தான் எழுதியுள்ளீர்கள். அதனால அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு திருப்தி ஏற்படல. ஆனால் நான் வந்து அந்த நேரடியான பக்தி தொண்டை வந்து பஞ்சராத்திரம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தில் எழுதுவதன் மூலமாக என்னுடைய மனது முழுமையாக திருப்தி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் 39வது ஸ்லோகம், இமம் ஸ்வ நிகமம் பிரம்மன் அவேத்ய மத் அனுஷ்டிதம் அதான்மே ஞானம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் ச கேசவஹ. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாரதர் வந்து அந்த பகவானுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாரதர் எதை அடைந்தார், அல்லது நாரதருக்கு கிருஷ்ணர் என்னென்ன கொடுத்தார். நாரதர் வந்து பகவானுடைய கட்டளைகளை பின்பற்றினார். அந்த கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அவர் கட்டளைகளை வந்து ஸ்ரத்தையுடன் பின்பற்றியதுனால பகவான் வந்து நாரதருக்கு என்னென்ன கொடுத்தார் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஞானம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் ச கேசவஹ. சோ பகவான் வந்து நாரதருக்கு வந்து தன்னை பற்றியான உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்தார். ஞானம். ஐஸ்வர்யம், நாரதருக்கு வந்து இந்த அஷ்ட சித்திகளை கொடுத்தார். அனிமா லகிமா இந்த மாதிரி உயர்ந்த சித்திகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்வஸ்மின் பாவம். ஸ்வஸ்மின் பாவம்னா நாரதருக்கு வந்து
தன்மேல் அந்த கிருஷ்ண பிரேமம், அந்த அன்பை கொடுத்தார். பகவத் பக்தி, பகவான் மேல உள்ள அந்த தூய அன்பை கொடுத்தார். இமம் ஸ்வ நிகமம் பிரம்மன் அவேத்திய மத் அனுஷ்டிதம். பகவானுடைய கட்டளையை பின்பற்றியதனால பகவான் நாரதரிடத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைந்து நாரதருக்கு தன்னை பற்றியான ஆன்மீக ஞானத்தை கொடுத்தார், உயர்ந்த சித்திகளை கொடுத்தார், மற்றும் பகவான் மேல உள்ள அந்த அன்பை கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கடைசியில நாரதர் கடைசி ஸ்லோகத்துல வியாசதேவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என் பின்னாடி சொல்லுங்க. त्वमप्यदब्रश्रुत विश्रुतं विभो त्वमप्यदब्रश्रुत विश्रुतं विभो समाप्यते येन विदां बुभुत्सितं प्राक्याहि दुःखैर्मुहुरर्दितात्मनां संक्लेश निर्वाणमुशन्ति नान्यता. இந்த ஸ்லோகத்துல நாரதர் என்ன சொல்றாருன்னா, அதப்ரஸ்ருத அப்படிங்கிற வார்த்தை மூலமாக வியாசரை அழைக்கின்றார். அதப்ரஸ்ருதனா பல சாஸ்திரங்களினுடைய ஞானத்தை உடைய வியாசரே அப்படின்னு அழைக்கின்றார். அதப்ரஸ்ருத பல சாஸ்திரங்களை கற்ற வியாசரே அப்படின்னு அழைக்கின்றார். அதப்ரஸ்ருத விஸ்ருதம் விபு சமாப்பியத்தே ஏன விதாம் விபூத்சித்தம். ஓ வியாசரே, நீங்கள் கிருஷ்ணருடைய பெருமைகளை வர்ணனை செய்யுங்கள். இந்த கிருஷ்ணருடைய பெருமைகளை வர்ணனை செய்வதன் மூலமாக புபுத்சிதாம் ஏன விதாம் சமாப்பியத்தே ஏன விதாம் புபுத்சிதாம். புபுத்சிதாம்னா பல பேருக்கு ஜிக்யாசா இருக்கின்றது. ஜிக்யாஷா பல பேருடைய மனசுல பகவானை பற்றி அறிவதற்கான ஒரு ஆர்வம் இருக்கின்றது, ஒரு ஜிக்யாசா இருக்கின்றது. பகவானுடைய லீலைகளை வர்ணனை செய்வதன் மூலமாக இந்த ஜிக்யாசம் உடைய மனிதர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். பகவானை பற்றி அறிவதற்கான ஆர்வம் இருக்கின்ற, ஜிக்யாசா இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். பிராக்யாகி துக்கைர் முகுர் அர்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணம் உஷந்தி நாண்யதா. இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு பகவானுடைய பெருமைகளை வர்ணனை செய்வதை தவிர வேறு எந்த வழி கிடையாது. ந அந்யதா பிராக்யாகி துக்கைர் முகிர் அர்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணம் உஷந்தி ந அந்யதா. மிக உயர்ந்த புத்திசாலியான பண்டிதர்கள், மிக உயர்ந்த சாதுக்களே அவர்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, முகுரர்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணம், இந்த எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முழுமையான வழி பகவானுடைய கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய குணங்களை வர்ணனை செய்வதன் மூலமாக அவருடைய பெருமைகளை சங்கீர்த்தனம் செய்வதை தவிர வேறு எந்த வழி கிடையாது. இது மிக உயர்ந்த பக்தர்களுடைய, மிக உயர்ந்த முனிவர்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நாரதர் சொல்றார். அதனால நீங்க ஆக்யாஹி தொமப்பி அதப்ரஸ்ருத விஸ்ருதம் விபு சமாப்பியத்தை ஏன விதாம் புபுத்சித்தாம். அதனால நீங்கள் பகவானுடைய பெருமைகளை கட்டாயம் வர்ணனை செய்யுங்கள். இதன் மூலமாக யாருக்கு பகவானை பற்றி அறிவதற்கான ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களும் திருப்தி அடைவார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டிருக்கின்ற எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பகவானுடைய நாமங்கள், அவருடைய பெருமைகளை வர்ணனை செய்த தவிர வேறு எந்த வழி கிடையாது அப்படின்னு நாரதர் இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். அடுத்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த வாரம் தொடங்குவோம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.
கரெக்ட். பிரம்மதேவருக்கு வந்து பகவான் உபதேசிச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்ம சமிக்ஞை எழுதப்பட்டது. அதே மாதிரி நாரதருக்கு பிரம்மதேவர் வந்து உபதேசம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாரத பக்தி சூத்திரம். அதே மாதிரி வியாசதேவருக்கும் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பகவானை பத்தி எழுதுறதுக்கான இந்த ஞானம் கிடைக்குது. அப்படிதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரேமையை பத்தி நம்ம வெளிப்படுத்த முடியல இல்லைங்கிறது. வியாசதேவர் வந்து 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வர்றது. வியாசதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து முன்னாடியே எழுதிட்டார். அவர் வந்து எல்லா வேதங்களை பிரித்து எழுதினார். அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரம் எழுதினார், மகாபாரதம் எழுதினார், எல்லா புராணங்களையும் எழுதினார். அந்த புராணங்களை எழுதும்போது ஸ்ரீமத் பாகவதத்தையும் முதல்ல எழுதிட்டார். ஆனா அப்படி எழுதினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து திருப்தி ஏற்படல. ஏன்னா அவர் முதல்ல எழுதின ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கிருஷ்ணருடைய பெருமைகள் மற்றும் தூய பக்தியினுடைய சிறப்புகளை வந்து அவர் வந்து எவ்வளவு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவம் கொடுத்து எழுதல முதல்ல எழுதின பாகவதத்துல. அப்ப வந்து நாரதர் வந்து வியாசதேவருக்கு வந்து போதனை செய்யறார். அப்புறம் இந்த போதனை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முன்னாடி எழுதின ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அவர் திருத்துகின்றார். அதை திருத்தி, அதனாலதான் இதுக்கு வந்து பிரமாணமாக 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகமே வருது. 7வது அத்தியாயத்துல எந்த ஸ்லோகம்னு சொல்றேன் பாருங்க. கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். 7வது அத்தியாயத்துல கிருத்வானு கிரம்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்திலே நம்ம மொழிபெயர்ப்பு படிச்சு பார்த்தீங்கன்னா, நாரதர் வந்து வியாசதேவர் வந்து நாரதருடைய போதனைகளுக்கு அப்புறம் முன்னாடி எழுதின ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் திருத்தி எழுதினார். சோ முதல்ல எழுதின ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கிருஷ்ணருடைய பெருமைகள் மற்றும் குணங்களுக்கு, தூய பக்தியினுடைய பெருமைகளுக்கு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஆனா அது திருத்தி எழுதின ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கிருஷ்ணருடைய பெருமைகள், தூய பக்தியினுடைய முக்கியத்துவத்துக்கு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. இது வந்து இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா இது வந்து ஒரு பகவானுடைய லீலை. வியாசதேவரே பகவானுடைய அவதாரம் தான். பகவானுடைய அவதாரம். குறிப்பாக இந்த வியாசதேவர், இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இருந்த வியாசதேவர் வந்து சாக்ஷாத் விஷ்ணுவினுடைய அவதாரம். மற்ற கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல வந்து ஒரு ஜீவாத்மா வந்து வியாசதேவராக ஆகின்றார். அந்த வியாசதேவர் வந்து சக்தியாவேஷ அவதாரமாக இருக்கின்றார். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி கொடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யறதுக்காக அவருக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படுகின்றது. மற்ற கலியுகங்கள்ல வந்து ஒரு ஜீவாத்மா வியாசதேவராக ஆகின்றார். ஆனா இந்த கலியுகத்துல ஆரம்பத்துல இருக்கின்ற வியாசதேவர் வந்து விஷ்ணுவினுடைய அம்சம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வியாசதேவருக்கு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது, அவருடைய மனசுல ஏன் திருப்தி ஏற்படல அப்படின்னு கேள்வி எழலாம். அதுக்கு தான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார், இது வந்து இந்த பகவானுடைய இந்த லீலைகள் மூலமாக வியாசதேவர் வந்து திருப்தி அடையாமல் இருப்பது, அவருக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுவது, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு விதத்துல பார்த்தோம்னா பகவானுடைய லீலை. இதன் மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் இந்த உலகத்தில் தோன்றுகின்றது. இப்படி அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் வந்து குழப்பத்தில் ஆழ்த்தி அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள வருங்கால மக்களினுடைய நலனுக்காக பகவத்கீதையை போதிக்கின்றார். அதே மாதிரி வியாசதேவரை அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக குழப்பத்தில் ஆழ்த்தி அதன் மூலமாக ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த உலகத்தில் தோன்றுவதற்கான ஒரு காரணத்தை விளைவிக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பிரத்யும்னன் தான் வந்து பிரம்மாவுக்கு படைக்கிற சக்தியை கொடுக்குறாங்கங்கிறீங்க பிரபு.
ஆனா கிருஷ்ணா புக்ல பிரத்யும்னர் வந்து மன்மதனோட ஒரு அவதாரம்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரபு. இதை எப்படி பிரபு புரிஞ்சுக்கணும்? அந்த பிரத்யும்னருடைய கிட்டே அந்த மன்மதனுடைய அம்சமும் இருக்கு. மன்மதனுடைய அம்சம் அதே சமயத்துல விஷ்ணுவினுடைய அம்சமும் இருக்கு. ஒரே எப்படி அத்வைத ஆச்சாரியர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் மற்றும் சதாசிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம். மகாவிஷ்ணு சதாசிவம் 2 பேருடைய அவதாரம் அத்வைத ஆச்சாரியர். இதே மாதிரி பிரத்யும்னர் கிட்ட அவர் வந்து மன்மதனுடைய அம்சமும் இருக்கு. அதே சமயத்துல அவர் வந்து விஷ்ணுவனுடைய அம்சமும் இருக்கு. அந்த பிரத்யும்னர் வந்து பிரம்மாவுக்கு படைப்பதற்கான சக்தியை கொடுக்கின்றார். ஒரே பர்சனாலிட்டிக்குள்ள சில சமயம் 2-3 அம்சங்கள் இருக்கும். ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட பிரம்மாவினுடைய அம்சமும் இருக்கு, பிரகலாதருடைய அம்சமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராமானந்த ராய் கிட்ட அர்ஜுனுடைய அம்சமும் இருக்கு, விஷாகா தேவியினுடைய அம்சமும் இருக்கு. தேங்க்யூ ஜெயந்த பிரபு. சரி, வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து முடித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். हरे कृष्ण। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय। हरे कृष्ण।